السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 111 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் செல்வத்தை நமக்கு அள்ளி தருகின்றான். நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். நாம் அந்த நேரத்திலே தான் அந்த நாளை ஆரம்பம் செய்கின்றோம். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 111 தடவைகள் ஓத வேண்டும். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓத வேண்டும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம். ஆனால் நாம் தொழிலுக்கு செல்வதற்கு முன் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தொழிலிலே பரக்கத்தை உண்டாக்குவான். அதே போன்று நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். வருமானத்தை அல்லாஹ் அதிகரிப்பான். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை ஓதி பிரார்த்தனை செய்வோம். 111 தடவைகள் ஓத வேண்டும். ஓதக்கூடிய நேரத்தில் யகீனோடு இஹ்லாஸோடு நம்முடைய அனைத்து விடயங்களும் சீராக வேண்டும். அந்த எண்ணத்தில் நாம் ஓத வேண்டும். என்ன துஆ என்றால், இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப். இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப் என்ற இந்த துஆவை 111 தடவைகள் ஓத வேண்டும். ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான். அதே போன்று நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.